ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பி பிரியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோடிக்கணக்கான இதயங்களை ஜெயிக்க வச்ச ஒரு மேஜிக். அது வேற யாரும் இல்லை, நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அண்ணா தான். நம்மளில் பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஜெயிக்கிறவங்க எல்லாருமே அதிர்ஷ்டசாலின்னு. அவனுக்கு என்னப்பா கொடுத்து வச்சவன்னு ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் உண்மை அதுவல்ல. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் நைஸ் வீடியோ ப்ரோ அப்படின்னு சொல்கிறது ஈஸியா, இல்லை மற்றவங்க நம்மளை பற்றி கமெண்ட் பண்ணுற அளவுக்கு வளர்றது ஈஸியா? கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு இதை சொல்லுங்கள். இந்த கேள்விக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, கமெண்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி ஒருத்த ஒசரத்தில் இருக்கிறான்னா அவனோட உழைப்பும் அவனுக்கு பின்னாடி இருக்க வலியும் அவனோட வெறியும் தான் இவனை ஜெயிக்க வச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். சொல்கிறது என்ன, அதுதான் உண்மை. நம்ம ஐயன் திருவள்ளுவர் அப்பவே சொல்லியிருக்கார், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத கூலி தரும். கடவுளே இல்லைன்னு கைவிட்டாலும் உங்கள் உழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கூலியை தரும். இதுக்கு ஆக சிறந்த உதாரணம் சிவகார்த்திகேயன். அவர் ஒன்றும் சினிமா பின்னணியிலிருந்து வந்தவர் கிடையாது. மெரினா பீச்சில் மைக் பிடிச்சி சார் 5 நிமிஷம் பேசலாமா அப்படின்னு கெஞ்சி இருக்காரு. டிவி ஷோக்கில் மற்றவங்க காமெடி பண்ணுறதுக்கு கவுண்டர் கொடுத்து மொக்க வாங்கி இவரே ஒரு பிராண்டாக உருவாகியிருக்காரு. என்று நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். கடினமான உழைப்பு, தொடர்ந்து முயற்சி செய்தால் எப்பேற்பட்ட பாறையும் நகுந்தாகும். Rome wasn't built in a day, they were laying bricks every hour. இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்னா, ரோம் நகரம் ஒரே நாளில் கட்டவில்லை, ஆனால் ஒவ்வொரு மணி நேரம் செங்கலை வச்சு அடுக்கிட்டே இருந்தாங்க. உங்கள் வெற்றி ஒரே நாளில் வராது நண்பா. நீங்கள் போடுற ஒவ்வொரு நாள் எஃபெக்டும் ஒரு நாள் பெரிய இடத்துக்கு கொண்டுட்டு போய்விடும். சிவகார்த்திகேயன் சினிமாவுக்கு வரும்போது என்ன சொன்னாங்க? இவன் மூஞ்சிக்கெல்லாம் ஹீரோவா, டிவியோட போக வேண்டியதானே அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணினார்? தன்னை கிண்டல் பண்ணுறவங்க முன்னாடி கோவப்படலை, ஜெயிச்சு காட்டணும்னு நினச்சார். நம்ம ஊரில் சில பேர் இருக்காங்க, நம்ம ஏதாச்சும் புதுசாக பண்ணினோம்னா இதெல்லாம் உனக்கு தேவையாம்பாங்க. நம்ம அதில் தோத்துட்டோம்னா எனக்கு அப்பயே தெரியும்பாங்க. உடனே நம்ம அதில் ஜெயிச்சிட்டோம்னா எனக்கு அப்போவே தெரியும் இவன் ஜெயிச்சிடுவான்னு அப்படின்னு. இவங்கள மாதிரி ஆளுகளையெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. வாழ்க்கையில் நோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல பழகிக்கோங்க. சிவகார்த்திகேயன் சினிமா வாய்ப்புகளை தேடும் பொழுது பல நோக்களை சந்திச்சிருக்கிறார். ஆனால் இவர் நோ அப்படிங்கிற வார்த்தையை எப்படி எடுத்தாரு தெரியுமா? என் ஃபார் நெக்ஸ்ட், ஓ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு ஒரு வாய்ப்பு தட்டி போனால் நாளைக்கு இல்லைனாலும் 9 கதவுகள் உங்களுக்கு திறக்குது. உங்ககிட்ட நான் உறுதியாக ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி உங்ககிட்ட பணம் இல்லையா, உங்ககிட்ட பெருசாக பேக்ரவுண்ட் இல்லையா, கையில் காசு இல்லையா, இது இல்லைனாலும் உங்ககிட்ட வெறித்தனமான கனவு இருக்குது, உழைக்க உங்ககிட்ட சக்தி இருக்குது. அப்புறம் என்ன நண்பர்களே? கடைசியாக ஒன்று சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை கிரிக்கெட் மாதிரி. நீங்கள் தான் பேட்ஸ்மேன், விக்கெட்டும் கிடையாது, கீப்பரும் கிடையாது. வாழ்க்கை உங்களுக்கு தூக்கி போடுற பந்து மாதிரி தான். ஒரு தடவை மிஸ் ஆகலாம், 2வது தடவை மிஸ் ஆகலாம், ஆனால் 6வது தடவை கண்டிப்பாக நீங்கள் 6 அடிக்கலாம், நம்ம சிவகார்த்திகேயன் மாதிரி. அதனால் கமெண்ட் பண்ணுறவங்களை பற்றி யோசிக்காதீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். வெல்த் இஸ் யுவர்ஸ், நெவர் கிவ் அப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் நண்பி பிரியா. பாய் பாய், டேக் கேர்.